அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளீர் யூடியூப் சேனல். நான் மதன். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் இருக்கக்கூடிய காட் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். இந்த காட் மோட் அப்படிங்கிறத சொன்னதும் இது ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இது எனேபிள் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் பண்ணாது. பட் இருக்கிற ஃபியூச்சர்ஸை அது வித்தியாசமான வியூவில் கொடுக்கும். எது சம்மந்தமான ஃபீச்சர்ஸ் அது கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் பேனல்ஸில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல வர்ற இந்த காட் மோட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அல்லது டெக்னீஷியன்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில செட்டிங்ஸை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது எதில் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். இந்த கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 8 கேட்டகரிக்குள்ளே எல்லா செட்டிங்ஸையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது நம்ம தேடுற ஒரு செட்டிங் எந்த கேட்டகரியில் இருக்குங்கிறது நமக்கு சில நேரம் தெரியாமலே போயிடும். ஸோ அப்போ என்ன செய்வோம்னா, எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் போய் தேடிட்டே இருப்போம். ஒரு கேட்டகரியில் போனீங்கன்னா அதுக்குள்ளே சில சப் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக போய் நம்ம தேடி நம்ம பார்த்து என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வரும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதனுடைய வியூவை கொஞ்சம் மாற்றலாம். ஸோ அந்த வியூவை மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் மோட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த காட் மோடை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட் மோடை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ அந்த சீரியல் நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரியல் நம்பர் இதுதான் அந்த சீரியல் நம்பர். ஸோ இந்த சீரியல் நம்பரை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சீரியல் கீயை நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதை என்ன செய்கிறேன் அப்படின்னா, முதல்ல நான் இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதை காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த காட் மோடை எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நியூ ஃபோல்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். அதில் நேம் ரீநேம் பண்ணுற செக்ஷனில் நீங்கள் அந்த கீயை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட் மோட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இந்த காட் மோட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கண்ட்ரோல் பேனல் தான். பட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த மோடுக்கு பேர் காட் மோட். ஸோ இந்த காட் மோட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா செட்டிங்ஸும் ஒரே வியூவில் உங்களுக்கு தெரியும். எல்லா செட்டிங்ஸும் இந்த விண்டோஸில் இருக்கக்கூடிய அத்தனை செட்டிங்ஸும் எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட் மோடுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் காட் மோடோட யூசேஜ். இப்போ நீங்கள் ஒரு செட்டிங்ஸை தேடுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே வியூவில் அந்த செட்டிங்ஸை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இது யாருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு டெக்னீஷியனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வியூ. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது காட் மோட் அப்படின்னு வருது. இதுக்கு பதிலாக உங்களுடைய நேம் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல காட் மோடுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் யாவரும் கேளீர் அப்படிங்கிறதுக்காக ஒய்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி ஒன்ஸ் அகேன் இதே மாதிரி ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதை பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாவரும் கேளீருக்கு கொடுத்துருக்க ஒய்கே அப்படிங்கிற நேமில் வந்துடுது. உங்களுடைய நேம் தேவைனாலும் இந்த சீரியல் கீழே இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த காட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.